ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். சிம்பிளாக, குயிக்காக, அதே சமயம் டேஸ்ட்டாக எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு வைக்க தேவையான முக்கியமான பொருள் வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடயே 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 சில் தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கத்திரிக்காயை நார்மலாக குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணாமல் ஒரு முழு கத்திரிக்காயை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து முக்கியமாக டேஸ்ட்டு தரதே அந்த கத்திரிக்காயோடைய காம்பு தான், அதாவது இந்த கொப்பி மாதிரி இருக்குல்ல அதுதான். கட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பூச்சி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கட் பண்ண கத்திரிக்காயை தண்ணியில் போட்டுக்குவாங்க. தண்ணியில் போடும்போது கத்திரிக்காயோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போதைக்கு ஒரு வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மொத்தமாக போட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் தெறிக்கும், அதனால் சேஃபாக ஒன்று ஒன்றாவே போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 50 to 70% நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கும் போதே நல்லா வாசனை வரும் கத்திரிக்காய். உங்களுக்கு சிம்பிளாக, குயிக்காக, அதே சமயம் டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னா மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம போட்ட கத்திரிக்காய் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இதை வந்து வேறொரு தட்டில் எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாவே வரும். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் மிதக்க சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. இப்போதைக்கு 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு வெடித்ததும் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போது ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஃபுல்லாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயத்துடைய கலர் வந்து மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதோடைய மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து எண்ணெயிலே போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவெலாம் எண்ணெயிலே போட்டு வதக்கினீங்க அப்படின்னா அதோடைய பச்சை ஸ்மெல் போயிடும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால் எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி பழம்லாம் போட்டு அதோடைய பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் வதக்கியும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா அது மாதிரி பச்சையாக அரைச்சியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் போட்டு வதக்கும் போது அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். நம்ம ஈஸியாக செய்யணும் அப்படின்னா பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வதக்கி கூட நீங்கள் அதை அரைச்சி கொண்டு வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக அலசி அதோடைய தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியவும் இதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எது வந்து மிஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயும் இதோட சேர்த்து ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கத்திரிக்காயும் புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வரும். குழம்பு வந்து நல்லா கொதித்து மேலே வந்து எண்ணெய் மிதங்கி வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தானே எண்ணெய் சேர்த்துருந்தேன், அதனால் கொஞ்சம் எண்ணெய் தான் மிதங்கி வருது. நீங்கள் இதுவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தீங்க அப்படின்னா நல்லாவே எண்ணெய் வந்து மேலே மிதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சமாக வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.